ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோஸ் ஒயர் பேக்ஸ். இன்றைக்கி ரிட்டன் கிஃப்ட் மாடல் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ட்ரே, அப்புறம் வந்து பிளேட்ஸ், ஆர்கனைசர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்டில் வந்து ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்தே நம்ம இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் நிறைய போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம என்னென்ன மாதிரி மாடல்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இது எல்லாமே லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக நம்ம சேனலில் வந்து சேல்ஸ் ஆன மாடல்ஸ் தான் இது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஆக்சுவலாக நான் இந்த ட்ரே மாடலில் என்ன சைஸ் போட்டிருக்கேன்னா, இது ஒரு மீடியம் சைஸ் ட்ரே, பிளேட், ஆர்கனைசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து இப்போதைக்கு நான் ஒரு 5 கலர் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், சாண்டல் வித் ரெட் கலரு. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14க்கு 14 போட்டு ஹைட்டில் வந்து 9 லைன் போட்டு ஒரு லைன் மடித்து விட்டுருக்கோம். இது பாருங்கள், ஒயிட்டில் வந்து பிங்க் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம். அண்ட் தென் பிங்க் வித் எல்லோ. எல்லா கலருமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. இது வந்து என்னோடய கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பீசஸ் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், லைட் க்ரீன் வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மல்டி கலர் காம்பினேஷன். இது எல்லாமே வந்து கஸ்டமரோட அவங்க சூஸ் பண்ண கலர்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் காம்பினேஷன் பண்ணி. இதில் பார்த்திங்கன்னா கட் பண்ணுற ஒயர் வந்து 14 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். பேஸ் வந்து 14 லைன் போட்டிருக்கோம். ஹைட்டில் வந்து 9 லைன் போட்டு ஒரு லைன் மடித்து விட்டுருக்கோம். இப்போ இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 3.25 அடியில் 14 ஒயர் நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த ட்ரே பொறுத்த வரைக்கும் நான் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 12 பிங்க் கலர் ஒயரும் 2 எல்லோ கலர் ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். அந்த 2 எல்லோ கலர் ஒயர் வந்து சென்டரில் கொடுத்துட்டு 2 சைடும் பிங்க் கலர் ஒயர் போட்டு பேஸ் போட்டிருக்கேன். பேஸ் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைட்டில் வந்து 9 லைன் போட்டு ஒரு லைன் மடித்து விட்டுருக்கேன். 3.25 அடியில் 14 ஒயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் போடும்போது நம்ம சைடில் விடுற ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேக்கு பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஹைட்டில் வந்து 9 லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்ம 1.5 அடிக்கும் கொஞ்சம் கம்மியாக விட்டால் போதும். 1.25 அடிக்கும் அதிகமாக 1.5 அடிக்கும் கம்மியாக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக நாட் போட்டுட்டு நம்ம சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கும். இப்போ இந்த பேஸ்கெட் என்ன சைஸில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லென்த் வந்து 14 நாட் போட்டிருக்கோம். அப்போ நமக்கு ஒரு 16 சென்டிமீட்டர் லென்த்து கிடைக்கும். வித்தும் பார்த்திங்கன்னா 14 நாட் போட்டிருக்கிறதுனால 16 சென்டிமீட்டர் கிடச்சிரும். இது வந்து ஒரு மீடியம் சைஸுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் கிடைக்கும். பாருங்கள், இது வந்து ஒரு மீடியம் சைஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை விட சின்ன சைஸ்லேயும் நம்ம ட்ரேஸ்லாம் மேக் பண்ணலாம். 12க்கு 12, 10க்கு 10 போட்டு அதுக்கேற்ற அளவு ஹைட் வச்சு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற மாதிரி சைஸ் அப்புறம் கலரில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இதில் நிறைய சைஸ் இருக்குதுங்க. ஸ்மால் சைஸ், மீடியம்ஸ், இதை விட லார்ஜ் சைஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். இதில் ஹேண்டில் வச்சோம்னா நம்ம ஒரு பேஸ்கெட்டாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நவராத்திரி சீசன் வருது இல்லைங்களா, அதுக்காக நிறைய ரிட்டன் கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.